பிரபல எழுத்தாளர் திரு சாவி அவர்கள் எழுதிய ஒரு குடும்ப நாவல் வழிப்போக்கன். அந்த நாவல் தான் இந்த பகுதியில ஆரம்பிக்குது. கதை ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம கேளுங்க. ஒவ்வொரு பகுதி வர்றப்போ அதனுடைய ப்ரீவியஸ் பகுதியினுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பகுதி, அதனால ப்ராப்ளம் இல்லை. ஆனா தொடர்ந்து நீங்க கேட்டீங்கன்னா கதை ரொம்ப அருமையாக இருக்கும். நமக்கு டைம் பாசிங் அண்ட் சிந்தனைக்குரிய கதைகளாக கண்டிப்பாக இருக்கும். கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1. முதல் கல். வெயிலின் கடுமை தணிந்து மரங்களின் நிழல்கள் நீண்டு படியும் நேரம். சுந்தரம் சாலை ஓரமாக நடந்து கொண்டிருந்தான். அவன் கையிலே ஒரு பையை தவிர பாரமாக எதுவும் இல்லை. ஆனால் அவ்வளவுக்கு உள்ளத்தில் சுமை இருந்தது. அவன் தன் முகத்தை துடைத்துக் கொள்ள பைக்குள் இருந்த கைக்குட்டையை எடுத்தான். அத்துடன் சட்டை பைக்குள் பாதியாக மடித்து வைக்கப்பட்டிருந்த கார்டு ஒன்றும் வெளியே வந்தது. அது அவன் மனைவி எழுதிய கடிதம். நமஸ்காரம். தங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான். வரும் புதன்கிழமை அன்று நாமதரணம் நடக்கிறது. நாம் தலைச்சன் குழந்தைக்கு பெயர் சூட்டிய போது தாங்கள் வராமலே இருந்து விட்டீர்கள். அதை பற்றி என் அம்மா இன்னமும் பெரும் குறையாக சொல்லிக் கொண்டிருக்கிறாள். இம்முறையாவது தாங்கள் அவசியம் வந்து குழந்தைகளை பார்த்து விட்டு போகும்படி பிரார்த்திக்கிறேன். முடியுமானால் வரும்போது பட்டணம் பாக்கும் வெற்றிலையும் ராமானுஜன் செட்டியார் கடை பெருங்காயமும் வாங்கி வரவும். கடிதத்தை படித்து முடித்த சுந்தரம் தனக்குள்ளே சிரித்துக் கொண்டான். மனைவியின் விருப்பப்படியே கிராமத்துக்கு வந்து 10 தினங்களுக்கு மேல் தங்கி ஆயிற்று. பொற்கொடி என துவளும் பச்சை குழந்தையையும் பார்த்தாயிற்று. இனி சென்னைக்கு போய் என்ன செய்வது? எங்கெங்கேயோ முயன்று பார்த்து விட்டான். ஒரு வேலையும் கிடைக்கவில்லை அவனுக்கு. போதுமான வருமானமின்றி சென்னையில் தனி குடித்தனம் போடுவது எப்படி? கிராமத்தில் தங்கியிருந்த போது அவன் மனைவி கூறிய உருக்கமான வார்த்தைகள் அவன் நினைவுக்கு வந்தன. எத்தனை காலத்துக்குத்தான் என்னை என் தாய் வீட்டிலேயே வைத்திருக்கப் போகிறீர்கள்? மற்ற பெண்களைப் போல எப்போதுதான் நானும் குடியும் குடித்தனமுமாக உங்களுடன் வாழப்போகிறேனோ? 10 நாட்களாக மாமனார் வீட்டில் வேளா வேளைக்கு டிஃபனும் காஃபியும் அவன் அறையை தேடி வந்து கொண்டிருந்தன. மாமனார் அவ்வப்போது வந்து, குளிச்சியா, சாப்பிட்டாச்சா என்று அன்புடன் விசாரித்துக் கொண்டிருந்தார். அவர் ரொம்ப சாது மனிதர். உறக்க பேச தெரியாது அவருக்கு. 7-8 வருட காலமாக மாப்பிள்ளை நிரந்தரமான வேலை எதுவுமின்றி சென்னையில் சுற்றி கொண்டிருப்பது பற்றி அவர் சிறிதும் மனக்லேசம் அடையவில்லை. அதை பற்றி சலிப்புடன் ஒரு வார்த்தை பேசியதும் இல்லை. அவர் புத்திசாலிதான், அதிர்ஷ்டம் நிலைக்கல அவனுக்கு, கத்தரி யோகம் என்று மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பார். சுந்தரத்தின் பெரிய மாமனாரும் அதே கிராமத்தில் தான் இருந்தார். சுந்தரத்துக்கு இதமான வார்த்தைகள் சொல்வதாக எண்ணிக்கொண்டு, உனக்குதான் நன்றாக டிராயிங் போட வருகிறது, ட்ரைனிங் படிச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்கூல்ல டிராயிங் மாஸ்டரா வேலைக்கு சேர்ந்துடலாமே என்று யோசனை கூறினார். சுந்தரத்தின் லட்சியம் வெறும் டிராயிங் மாஸ்டர் ஆவதல்ல என்பதை அறியாத அப்பாவி அவர். அவன் தினமும் காலை வேளைகளில் ஏரிக்கு சென்று குளித்து விட்டு வந்தான். அங்கிருந்து திரும்பும் போது அவனை பார்த்த குடியானவன் ஒருவன், யார் சாமி, தென்னை மரத்து விட்டு மருமக புள்ளதானே? ஏன் சாமி, பொஞ்சாதி குளிச்சிருக்குதானே? எப்பதான் பட்டணத்துக்கு இட்டுக்குன்னு போற என்று கபடம் இல்லாமல் கேட்டான். இங்கிதம் தெரியாத கிராமத்து பாமர மக்களுக்கு எதையும் வெளிப்படையாக பேசித்தான் பழக்கம். கிராமத்து பெண்கள் தென்னை மரத்து வீட்டில் பிறந்திருக்கும் குழந்தையை பார்க்க வரும் சாக்கில் சுந்தரத்தின் காதில் கேட்கும்படியாக அசட்டு பிசட் என்று ஏதேதோ சொல்லிவிட்டு போனார்கள். கோடி வீட்டு பொன்னம்மாள் சுந்தரத்தின் மாமியாரிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். ஏண்டி அம்மா, 1ஆச்சு 2ஆச்சு, குடும்பம் பெருசாகிண்டே போறது, அவனுக்கோ கொஞ்சம் கூட பொறுப்ப காணமே. இப்படியே எத்தனை நாளைக்குதான் நீ உன்னோட பொண்ணை வச்சுக்கிட்டு காப்பாத்த போற? இவ்வார்த்தைகள் சுந்தரத்தின் இதயத்தில் சுருக்கென தைத்தன. கிராமவாசம் அவனுக்கு பிடித்திருந்தது. ஆனால் சகவாசம் தான் பிடிக்கவில்லை. 4 மணி இருக்கும். மல்லியா என்று வழக்கமாக கூவிக்கொண்டு வரும் பூக்கார பெண்ணின் குரல் கேட்டது. சுந்தரத்தின் மனைவி வெளியே வந்து நின்றாள். ஏமா, உங்க வீட்டுக்காரரா வந்திருக்காரு, பட்டணம் போக போறியாமா என்று அந்த பெண் கூட கேட்டாள். போடி, உனக்கு எதுக்கு அந்த சங்கதி எல்லாம்? பூவை பாரு
விட்டு விட்டு வெளத்தியா தொடுத்திருக்கியே, மொளம் என்னடி விலை என்று கேட்டாள் சுந்தரத்தின் மனைவி. ஒரு துட்டுமா, அநியாயக்காரடி நீ, மொளம் போடுற அழகப்பாரு, இன்னும் கொஞ்சம் விட்டு கிள்ளு. கூச்சரத்தை வாங்கி போய் சுவரிலே வைத்து கூச்சரத்தை வாங்கி கொண்டு போய் சுவரிலே வைத்து நகத்தால் கீறி 3 துண்டாக்கினாள் அவள். ஒன்றை அம்மன் படத்துக்கு சூட்டிவிட்டு, தேவி அவருக்கு நல்ல வழியை காட்டு தாயே என்று மனமுருக வேண்டிக் கொண்டாள். இன்னொரு துண்டை தன் தாயிடம் தந்துவிட்டு மற்றொன்றை தன் தலையில் வைத்துக் கொண்டாள். என் நரைத்த தலைக்கு பூ ஒண்ணுதான் கேடு போ, குழந்தை ஓயாம அழுகுது, வசிக்கிறது என்னவோ, வாசல போய் பூக்காரி கிட்ட எத்தனை நேரம் பேச்சு, போய் குழந்தை எடுத்து விடு போ என்று அதட்டினாள் அவளுடைய தாய். குழந்தையை எடுத்து விட்டதும் தாய் கொடுத்த பலகார தட்டுடன் சுந்தரத்தின் முன்னால் போய் நின்றாள் அவள். சஞ்சலத்துடன் காணப்பட்ட கணவனை பார்த்ததும் அவளுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று தன் கணவனை பார்த்து கேட்டாள். ஒண்ணுமில்ல, நாளைக்கு 4 மணிக்கு நான் புறப்படுறேன் என்றான் சுந்தரம். இன்னும் 10 நாள் இருந்துட்டு போறேன்னு சொன்னீங்களே, அதுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டீங்க? நான் வேலையில்லாம இருக்கிறது இங்க எல்லாருக்குமே கேவலமா இருக்கு. சீக்கிரமே ஒரு வேலையில சேர்ந்துட்டு உன்னை கூட்டிக்கிட்டு போய் குடித்தனம் போட்டாதான் என் மனசு நிம்மதி அடையும் என்றான் அவன். இந்த கிராமத்து பிள்ளைகளுக்கே வாய் அதிகங்க. என் அத்தைக்கும் புத்தி கிடையாது. அவங்க ஏதோ சொல்லிட்டாங்கன்னு நீங்க அவசரப்பட்டு போக வேண்டாம். உங்களை அனுப்புறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்குங்க என்றாள் அவனுடைய மனைவி. நான் லெட்டர் போடுறேன், 2 மாசத்துக்குள்ள உன்னை கூட்டிக்கிட்டு போறேன், நீ கண்கலங்காத என்றான். மறுநாள் 2:30 மணிக்குள்ளாகவே புறப்பட்டு விட்டான் சுந்தரம். அவன் மாமனார் கூட எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஆனால் அவன் பிடிவாதமாக புறப்பட்டு விட்டான். கணவன் புறப்படும் சமயத்தில் ஒரு காகித பொட்டலத்தை கொண்டு வந்து கொடுத்து, இந்தாருங்கள், இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறாள் அவன் மனைவி. சுந்தரம் அதை பிரித்து பார்த்தான். அதில் 5 ரூபாய் நோட்டுகள் 2ம் ஒற்றை ரூபாய் நாணயங்கள் 5ம் இருந்தன. மொத்தம் 15 ரூபாய். இது ஏது உனக்கு? பிறந்த குழந்தைய பார்க்க வந்தவங்க ஆசீர்வாதமா கொடுத்துட்டு போனாங்க. குழந்தைக்கு ஒரு வெள்ளி அரைஞ்சான் செஞ்சு போடலாம்னு இருந்தேன். இந்த சமயம் அது உங்களுக்கு உதவியா இருக்குமேனு தான் எனக்கு தோணிச்சு. ஹோட்டல்ல சாப்பாட்டு டிக்கெட் புத்தகம் ஒண்ணு வாங்கிக்கோங்க என்றாள். சுந்தரத்தின் நெஞ்சம் நெகிழ்ந்து விட்டது. புறப்படும் சமயத்தில் கண்ணீர் விடக்கூடாது என்று மனைவிக்கு ஆறுதல் கூறியவன் தன் துக்கத்தை அடக்கிக் கொள்ள முடியாமல் தவித்தான். குழந்தைக்கு தன் கையால் அரைஞான் வாங்கி போட வேண்டியது போக அதற்கு ஆசீர்வாதமாக வந்த பணத்தை தான் எடுத்து போக வேண்டியிருக்கிறதே என்பதை நினைக்கும் போது அவனுக்கு சங்கடமாக இருந்தது. மனைவி கொடுத்த அந்த பொட்டணத்தை அப்படியே மடித்து தன் கைப்பைக்குள் வைத்துக் கொண்டான். குழந்தையை கொண்டு வந்து அவனுக்கு முன்னால் நீட்டினாள் அவன் மனைவி. அந்த பச்சை மண்ணின் சிவந்த உதடுகளை தன் விரலால் தொட்டு பார்த்தான் சுந்தரம். அப்பாவை சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போக சொல்லுடா கண்ணு என்றாள் அந்த பேதை. மாமனாரிடமும் மாமியாரிடமும் சொல்லிக்கொண்டு சுந்தரம் சரேலென கிளம்பிவிட்டான். பொழுது சாய்ந்து மேற்றிசை வானமெங்கும் மஞ்சளும் சுண்ணாம்பும் சேர்த்து கரைத்து ஆரத்தை கொட்டியது போல இந்திரஜாலம் நடந்து கொண்டிருந்தது. எந்த சைத்திரிகள் தீட்டிய வர்ணஜாலமோ அது. பாலாற்றுக்குள் சரிவாக இறங்கும் பாதைக்கருகே வந்துவிட்டான் அவன். ஊர் பெண்கள் தலையில் சும்மாடிட்டு பளபளக்கும் நீர்க்குடங்களில் ஊற்று நீர் சுமந்து சென்று கொண்டிருந்தனர். தொலைவில் சிறு பிள்ளைகள் எக்களிப்புடன் கும்மாளமிட்டு விளையாடிக் கொண்டிருந்தனர். ஆவினங்கள் கிண்கிணி ஓசை எழுப்பிய வண்ணம் வீடு திரும்பிக் கொண்டிருந்தன. ஆற்று மணலில் தோண்டப்பட்ட பளிங்கு போன்ற ஊற்று சுழல்தான் நீண்ட காலமாக சுற்றுப்புற மக்களுக்கு குடிதண்ணீர் வழங்கி வருகிறது. அதன் கரையில் ஒரு பிள்ளையார் கோயில். அந்த கோயிலின் முன்னால் ஒரு விளாமரம். சுந்தரம் விநாயகர் கோயிலை வலமாக வந்தான். அந்த விளாமரத்தின் கீழே இருந்த அகலமான பாறை மீது போய் அமர்ந்து யோசிக்கலானான். டொக்கென விழுந்த விழாப்பழம் ஒன்று அவன் சிந்தனையை கலைத்தது. அதை எடுத்து பார்த்தான். நன்றாக கனிந்து உள்ளுக்குள்ளேயே பற்றற்று பக்குவப்பட்டிருந்தது அந்த பழம். அந்த விழாப்பழத்தை கண்டதுமே சுந்தரத்துக்கு அவளுடைய நினைவு தோன்றிவிட்டது. தன் இளம் பிராயத்தில் இதே பிள்ளையார் கோயில் எதிரில் இதே விழாமரத்தடியில் அவளுடன் சிரித்து விளையாடி மகிழ்ந்த நாட்கள் எல்லாம் அவன் நினைவில் பசுமையாக தோன்றத் தொடங்கின. டேய் சுந்தரம், எனக்கு ஒரு பழம் பறிச்சு கூடுறா, சகுந்தலா கெஞ்சினாள். போட முடியாது, போடி
இது விளாமரத்தின் மீது உட்கார்ந்திருந்த சுந்தரத்தின் மறுப்பு. இரு இரு, என் தாத்தா கிட்ட போய் சொல்றேன். சுந்தர் ஆட்டங்கர விளாமரத்தில் ஏறி உட்கார்ந்திருக்கான்னு. சுந்தரின் வயிற்றில் பகீர் என்றது. பாடம் படிக்காமல் அவன் ஆற்றங்கரைக்கு வந்திருக்கும் விஷயம் சகுந்தலாவின் தாத்தாவுக்கு தெரிந்தால், ஐயோ வேண்டாண்டி, உனக்கு வேண்டிய பழம் போடுறேன் இந்தா. பழம் நிறைந்த கிளையொன்றை பலமாக ஒரு உழுக்கு உலுக்கினான் அவன். அந்த உழுக்கலில் டொக்கு டொக்கென்று 2-3 பழங்கள் கீழே விழுந்தன. அவற்றை தொடர்ந்து சுந்தரமும் குதித்தான். பிள்ளையாருக்கு விளாம்பழம்னா பிரியமா, அதுல ஒண்ணு பிள்ளையாருக்கு, இன்னொன்னு எனக்கு என்றாள் சகுந்தலா. அப்ப எனக்கு? உனக்கு வீட்டுல தாத்தா பிரம்பம் பழம் கொடுப்பார், அவருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு ஆத்தங்கரையிலேயே ஆடிக்கொண்டிருக்க என்றாள் சகுந்தலா. தாத்தா என்ன தேடுனாரா? சுந்தரம் எங்கே தொலைஞ்சா? பள்ளிக்கூடம் விட்டு 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு கேட்டாரு. நீ என்ன சொன்ன? ஆத்தங்கரையில ஆடிக்கிட்டு இருப்பான்னு சொன்ன. ஐயோ நிஜமா? சகுந்தலா சிரித்து விட்டாள். இல்லடா இல்ல, ட்ரில் கிளாஸ்ல இருக்கான்னு சொன்ன என்றாள். சுந்தர் அவளை நன்றியோடு பார்த்தான். சகுந்தலா விழாப்பழத்தை தின்று தீர்த்தாள். பிறகு கையில் குடத்துடன் ஊற்று நீரை நோக்கி நடந்தாள் சகுந்தலா. அவளுக்கு பின்னால் சுந்தரும் நடந்தான். பாதையின் மீது உட்கார்ந்திருந்த சுந்தரம் அந்த பழைய இன்ப நினைவுகளில் ஊன்றி தன்னை மறந்தவனாய் சகுந்தலாவின் பின்னால் செல்வதாக எண்ணிக்கொண்டு நடந்தான். அந்த இன்ப மயக்கத்தில் தன் கையோடு கொண்டு வந்த பையை பாறைக்கு பக்கத்திலேயே மறந்து வைத்து விட்டு போய் கொண்டிருந்தான் அவன். அத்தியாயம் 2. ஆற்காட்டில் இருந்து 7 மைல் தூரத்தில் உள்ளது மாங்குடி கிராமம். சுந்தரம் பிறந்தது அந்த கிராமத்தில்தான். சுந்தரம் வீட்டில் ஒரே பையன், செல்ல பிள்ளை. எனவே அவன் மேல படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஊரோடு இருந்துகிட்டு நிலங்களை பார்த்துக்கிட்டாவே போதும், உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று கூறிவிட்டார் அவன் தந்தை. 4ஆம் வகுப்போடு படிப்பை முடித்துக் கொண்ட சுந்தரத்தின் புத்தி குரங்காட்டம் ஆடியது. அதை அவன் எத்தனை நாட்களுக்கு அடக்கி மடக்கி வைத்திருக்க முடியும்? சித்திரக்கலையில் அவனுக்கு கொள்ளை ஆர்வம் இருந்தது. அவனிடம் மறைந்துள்ள கலைத்திறமையை, அந்த ஆர்வத்தை தூண்டிவிட யாருமே முன்வரவில்லை. ஆகவே தனக்குத்தானே முயற்சி கொண்டான் அவன். பாட புத்தகங்களிலும் கேலண்டர்களிலும் காணப்பட்ட படங்களை பார்த்து பார்த்து அவற்றை போலவே எழுதி பழகினான். அப்போது கோடை விடுமுறை. வெளியூருக்கு படிக்க சென்றிருந்த மாங்குடி கிராமத்து பிள்ளைகள் எல்லோரும் விடுமுறையை கழிக்க ஊருக்கு வந்திருந்தார்கள். அந்த பிள்ளைகளை காணும் போதெல்லாம் சுந்தரத்துக்கு தானும் அவர்களைப் போல் படித்து முன்னுக்கு வரவில்லையே என்ற ஏக்கமும் வெட்கமும் ஏற்படும். ஊர் பிள்ளைங்க எல்லோரும் வெளியூருக்கு போய் படிச்சுட்டு வர்றதை பாக்குற போது எனக்கு வெக்கமா இருக்குதுமா, அவங்கள போல நானும் படிக்க போறனே உறுதியோடு உணர்ச்சியோடு கூறினான், துணிவுடன் தவம் போல. என்னடி அங்க அம்மாவும் பிள்ளை என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே வந்தார் கங்காதையர். அந்த சமயத்தில், மேல படிக்க வேணுமா உங்க புள்ள, அவனை கூட்டிக்கிட்டு போய் ஆற்காட்டு பள்ளிக்கூடத்துல சேர்த்துருங்களேன் என்றாள் அவனுடைய தாய். கழுதைக்கு படிப்புல அவ்வளவு அக்கறை வந்துருச்சா? ஆற்காடுல போய் கரிக்கோலம் போடுவாம என்றார் அவர். படிக்கிறேன்னு அவனாக விரும்பி கேட்கிற போது படிக்க வச்சுதான் பாருங்களேன். ஆற்காட்டுல இவனை யார் வச்சு படிக்க சொல்லி கொடுப்பாங்க? ஏன், நெல்மண்டி கணேச சர்மா கிட்ட தான் கொண்டு போய் விடணும். 1000 பேருக்கு 1000 உதவி செய்யறார் அவர். உங்களுக்கு தானா மாட்டேன்னு சொல்ல போறார்? ஓஹோ, எல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்கியா? சர்மாவை கூட இத பத்தி என்கிட்ட ஒரு தடவை கேட்டார். நம்ம குடும்பத்துல உண்மையான அன்பும் பற்றுதலும் கொண்டவர் அவரு. நம்ம பொண்ணு கல்யாணத்தப்போ அவர்கிட்ட கடன் வாங்கிக்க போன போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவ்வளவு பணம் எதுக்கு? இன்னைக்கு வான வேடிக்கை பார்க்க வர்றவங்க எல்லாம் நாளைக்கு நீ சறுக்கும் போது வேடிக்கை பார்க்கறவங்க தான், பணத்தை விரயமாக்காதேன்னு புத்திமதி சொன்னாரு. நான் தான் அவருடைய பேச்ச கேட்காம 5000 ரூபாய் கடன் வாங்கி கல்யாணத்தை நடத்தினேன். 5 வருஷத்துக்கெல்லாம் அதுக்கு வட்டி மட்டும் 2000 ஆயிடுச்சு. நிலத்தை வித்து வட்டியும் முதலுமா 7000 எடுத்துக்கிட்டு போனேன். ஷர்மா அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? அன்னைக்கே நான் சொன்னனே, நீ தான் கேட்கல என்று கூறி வட்டிய தள்ளிட்டு அசல மட்டுமே வாங்கிக்கிட்டாரு என்றார் அவர் நெஞ்சம் நெகிழ. அவர்கிட்ட கொண்டு போய் விட்டா சுந்தரம் எப்படியும் முன்னுக்கு வந்துருவான் என்றாள் அவர் மனைவி. என்கிட்ட அவர் கொண்டுள்ள நட்புக்கும் மதிப்புக்கும் இவனால பங்கம் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன் என்றார் அவர் யோசனை செய்தபடியே. அவனை அவர் நல்வழியிலேயே கொண்டு செல்வார், நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க. அதோ கவுளி சொல்லுது பாருங்க, நாளைக்கே சுந்தரத்தை கூட்டிக்கிட்டு புறப்படுங்க என்று அந்த அம்மாள்
அவரை தைரியப்படுத்தினாள். சரி, உங்க 2 பேரோட ஆசையும் கெடுப்பானே, நாளைக்கே நான் புறப்படுறேன் என்றார் அவர் தீர்மானத்துடன். மறுநாள் காலை. புதிய இடமாகையால் ஏதோ கூண்டில் பிடித்து போடப்பட்ட மாதிரி இருந்தது. சுந்தரம் மெதுவாக படுக்கையை விட்டு எழுந்து தோட்டத்து பக்கம் சென்றான். குளிக்கும் அறை கரிப்புகை படிந்து ஒரே இருட்டாக இருந்தது. அந்த அறைக்குள் நுழைந்த சுந்தரம் பாசித்தரையில் காலை வைத்து விடவே சறுக்கி கீழே விழுந்து விட்டான். யாரோ குபீரென சிரிக்கும் குரல் கேட்டு வெட்கத்துடன் திரும்பி பார்த்தான். அங்கேதான் அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள்தான் சகுந்தலா. பில்டரில் இருந்த வடிகட்டிய காப்பி தூளை எடுத்து ரோஜா செடி தொட்டியில் போட்டுக் கொண்டிருந்தாள் அந்த பெண். சுந்தரத்தையும் அவன் குடுமியையும் பித்தான் போடாத நலுங்கிய சட்டையையும் பார்த்தபோது அவளுக்கு சிரிப்பு தாங்கவில்லை. பாவம், விழுந்துட்டியா? அடிபட்டுடுச்சா? சகுந்தலா கேட்டாள். இல்ல என்று கூறிய சுந்தரம் சட்டையை சரி செய்து கொண்டே வேதனையுடன் எழுந்து நின்றான். பொத்தான் எங்க? கீழே விழுந்துருச்சா? இருந்தாத்தானே விழும். என் சட்டைக்கு பொத்தானே கிடையாது. அப்ப இந்த பின்ன போட்டுக்கோ என்று கூறி தன் கை வளையலில் மாட்டியிருந்த பின் ஒன்றை கலற்றி அவனிடம் கொடுத்தாள் அந்த பெண். கொடுத்து விட்டு, ஆமா, நீ யாரு என்று கேட்டாள். நான் சுந்தரம், படிக்க வந்திருக்கேன். நீ? நான் தான் ஆர் சகுந்தலா, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஏ செக்ஷன், போர்டு ஹைஸ்கூல், ஆற்காடு. எங்க அப்பா டெல்லியில இருக்கார் என்றாள் பெருமிதத்துடன். அம்மா? அம்மா இல்ல, செத்து போயிட்டா. உதட்டை கோணலாக சரித்து கொண்டாள் சகுந்தலா. சுந்தரம் பல் துளக்கிக் கொண்டு உள்ளே வருவதற்குள்ளாகவே சகுந்தலா பாட்டியிடமிருந்து அவனுக்கு தயாராக காஃபி வாங்கி வைத்திருந்தாள். ஊரில் பழையது சாப்பிட்டு பழகி போன சுந்தரத்துக்கு சகுந்தலா கொடுத்த காஃபி தேவாமிர்தமாக இருந்தது. மாடிக்கு வா, என் கொழு பொம்மைகளை எல்லாம் காட்டுற உனக்கு என்று சுந்தரத்தின் கையை பிடித்து மாடிக்கு அழைத்துச் சென்றாள் அப்பெண். அவளுக்கு என்னவோ சுந்தரத்தை ரொம்ப பிடித்து விட்டது. கண்ணாடி பீரோ ஒன்றை திறந்து அதில் இருந்த பொம்மைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து காட்டினாள். இன்னொரு பீரோ நிறைய புத்தகங்கள் நெட்டு குத்தாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் முதுகுப்புறத்தில் பொறிக்கப்பட்டிருந்த பொன் எழுத்துக்கள் கண்ணை பறித்தன. இதெல்லாம் என் தாத்தாவோட புத்தகங்கள் என்றாள் சகுந்தலா பெருமையோடு. கீழே பூஜை அறையில் இருந்து மணி ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. சகுந்தலா ஒரு சின்ன அட்டை பெட்டியை கொண்டு வந்து, இத பாத்தியா என்றாள் கட்டுக்கடங்காத பூரிப்புடன். அதில் உடைந்த வளையல் துண்டுகள், கனமான அரையணா காசு ஒன்று, சாக்லேட்டில் இருந்து உரித்த வெள்ளி நிற ஜிகினா தகடு, 7-8 சோழிகள், சிவப்பு உள்ளன் நூல், மயில் இறகு, ஒரு முழு பென்சில், அவ்வளவும் இருந்தன. இந்த பென்சில் உனக்கு வேணுமா? இந்தா எடுத்துக்கோ, தாத்தா எனக்கு நிறைய பென்சில் வாங்கி கொடுப்பாரே, வரையா, ஊஞ்சல விளையாடலாம் என்று உற்சாகத்துடன் ஊஞ்சலுக்கு தாவினாள் சகுந்தலா. கிரேங்கிர் என்று ஊஞ்சல் 2 சுருதியில் 2 கதியில் இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த ஓசை கேட்ட ஷர்மா கீழே இருந்தபடியே, சகுந்தலா, அங்க என்ன சத்தம் என்று குரல் கொடுத்தார். அவருடைய குரலில் ஒரு கனமும் கண்டிப்பும் இருந்தது. ஒண்ணுமில்ல தாத்தா, நானும் சுந்தரமும் ஊஞ்சல விளையாடுறோம் என்றாள் சகுந்தலா. சுந்தரத்தை இங்க வர சொல்லு. சுந்தரம் பயந்தபடி அவருக்கு எதிரே போய் நின்றான். ஏண்டா, காஃபி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். தினமும் காலையில 6 மணிக்குள்ள எழுந்திரணும், தெரிஞ்சுதா? இது மாங்குடி இல்ல, ஆற்காடு. ராத்திரியில 10 மணி வரை படிக்கணும். ஹெட்மாஸ்டர்கிட்ட சொல்லி உன்னை ஃபர்ஸ்ட் பாரத்துல சேர்த்து விட்டுறேன். காலையில எழுந்ததும் குளிச்சுட்டு நெத்தி கிட்டுக்கணும். அப்புறம் 9 மணி வரை படிப்பு. அப்புறம் சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடம். என்ன? சுந்தரம் பயந்தபடியே தலையை ஆட்டினான். அன்று மாலை ஷர்மா மண்டியில் இருந்து திரும்பி வந்தபோது ஞாபகமாக சுந்தரத்துக்கு 4 சட்டைகளும் நிஜார்களும் வாங்கி வந்து, இந்தா இதையெல்லாம் போட்டுக்கோ, துணிகளை அழுக்காக்காம வச்சுக்கோ என்றார். 6 மாதங்களுக்குள்ளாகவே சுந்தரத்துக்கும் சகுந்தலாவுக்கும் இடையே நட்பு வளர்ந்து விட்டது. ஷர்மா அதை கவனிக்காமல் இல்லை. இருவரும் ஒரே வகுப்பில் ஒரே செக்ஷனில் படித்துக் கொண்டிருந்தார்கள். ஆயினும் படிப்பிலே சுந்தரத்தினால் சகுந்தலாவோடு போட்டி போட முடியவில்லை. சித்திரம் வரைவதில் மட்டும் அவனுக்கு முன்னை காட்டிலும் அப்போது நல்ல தேர்ச்சி ஏற்பட்டிருந்தது. அதாவது முன்னெல்லாம் அவன் ஒரு யானையின் படத்தை பார்த்து எழுதினால் அது ஒட்டக மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது அப்படி இல்லை. பார்க்காமல் எழுதினாலே
ஒட்டகம் மாதிரி இருக்கிறது. ஷர்மா வீட்டிலே இல்லாத நேரங்களில் சகுந்தலாவுக்கும் சுந்தரத்துக்கும் ஒரே கும்மாளம்தான். பாட்டிதான் செவிடாயிற்றே. இவர்கள் அடிக்கும் லூட்டி அவர் காதிலேயே விழாது. அத்தியாயம் 3. செடியில் இருக்கும் மொட்டுக்கள் மலரும் வரை வண்டு அவற்றை அண்டி வட்டமிடவும் ஊதி கழிக்கவும் அனுமதிக்கப்படுகின்றன. மலர்ந்துவிட்ட மறுகணமே அந்த பூக்கள் கடவுளின் வழிபாட்டுக்குரிய புனித சின்னங்களாகி செடியில் இருந்து பறிக்கப்பட்டு விடுகின்றன. அப்புறம் அம்மலர்களை வண்டுகள் அண்டவோ தீண்டவோ முடிவதில்லை. பூரண மலர்ச்சியுடன், புதுமை பொலிவுடன், மோகன வசீகரத்துடன் பூஜை அறையில் காத்திருக்கும் புஷ்பம் என விளங்கினாள் சகுந்தலா. அவள் இப்போது சுந்தரத்தின் நெருக்கத்துக்கு எட்டாத ஒரு புனித பொருள். சுந்தரம் அவளை அண்ட விரும்பிய போதெல்லாம் அவள் எட்டாத பொருளாக தொடுவானம் போல் தொலைவில் நகர்ந்து போய் கொண்டிருந்தாள். அதற்கு காரணம் அவ்விருவருக்கும் இடையே ஷர்மா ஒரு பெரும் வேலியை போட்டு தடுத்து வைத்திருந்ததுதான். கட்டுப்பாடு என்னும் அவ்வேலியை கடக்கவோ கலைக்கவோ முடியவில்லை அவர்களால். இளமை தொடக்கத்தில் நின்று தயங்கிக் கொண்டிருந்த சுந்தரத்தின் உள்ளத்தை ஏதோ ஒரு கவர்ச்சி மயக்கி அழைத்தது. மலர்ந்த தாமரை என குலுங்கி நின்ற சகுந்தலாவின் வனப்பும் வசீகரமும் சுந்தரத்தை கவர்ந்தெழுக்கும் மயக்கத்தின் மாயமாயிருக்குமோ? சுந்தரம் எப்படியோ 5வது பாரத்தை எட்டி பிடித்து விட்டான். சகுந்தலா மட்டும் 3வது பாரத்தோடு படிப்பை முடித்துக் கொண்டு விட்டாள். போதும் படிப்பு என்று சர்மாதான் அவள் படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். சுந்தரம் எந்நேரமும் புத்தகமும் கையுமாக கிடந்தான். காரியமின்றி அவன் கீழே இறங்கி வரமாட்டான். சகுந்தலாவும் மாடிப்பக்கம் செல்லக்கூடாது என்று ஷர்மாவின் உத்தரவு. உத்தரவு கூட அல்ல, அன்பு கட்டளை. விளையாட்டாகவே 4 வருடங்கள் ஓடிவிட்டன. இப்போதெல்லாம் சகுந்தலாவுக்கு சுந்தரை கண்ணால் காண்பதே அரிதாகிவிட்டது. குளிக்கவும் சாப்பிடவும் பள்ளிக்கூடம் போகவும் அவன் மாடியில் இருந்து கீழே இறங்கி வரும் சமயங்களில் அவள் எங்கேயோ ஒரு மூலையில் பதுங்கிவிட்டிருப்பாள். எங்கேயாவது ஒளிந்து நின்றபடியே மாடிப்படிகளில் இறங்கி வரும் சுந்தரத்தின் அழகிய முகத்தையும் மிடுக்கான நடையையும் நன்கு வளர்ந்துவிட்ட கம்பீரமான அவன் தோற்றத்தையும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பாள். சில நேரங்களில் அவர்கள் இருவரும் எதிர்பாராத விதமாக சந்தித்துக் கொள்வதும் உண்டு. அத்தகைய சந்தர்ப்பங்களில் சகுந்தலா கண் இமைகள் படபடக்க புன்முறுவல் பூத்தபடியே அந்த இடத்தினின்றும் நழுவி மின்னலென மறைந்து விடுவாள். கூடத்து கடிகாரத்தில் மணி 8 அடித்தது. ஷர்மாவின் சகோதரி காவேரி பாட்டி மனைக்கட்டையை தலைக்கு அணையாக வைத்துக் கொண்டு தூங்க ஆரம்பித்து விட்டாள். மாடி அறையில் மேஜை முன் உட்கார்ந்து சுவாரஸ்யமாக சித்திரம் வரைந்து கொண்டிருந்தான் சுந்தரம். அழகிய தாமரை மலர் ஒன்று இதழ் விரித்து சிரிக்கிறது. வண்டு ஒன்று அதை நாடி வருகிறது. இதுதான் சித்திரம். சுந்தரம் கைதேர்ந்த சித்திரக்காரனாகிவிட்டான் என்பதை அம்மலர் வண்டினிடம் சொல்லிக் கொண்டிருந்தது. திடீரென பின்பக்கத்தில் இருந்து முல்லை மொட்டின் நறுமணம் கமழ்ந்து வருவதை உணர்ந்த சுந்தரம் சகுந்தலா வருகிறாள் என்பதை கண்டுகொண்டு விட்டான். தான் எழுதி கொண்டிருந்த சித்திரத்தை சட்டென எடுத்து மறைத்துவிட்டு படிப்பதில் தீவிரமாக ஈடுபட்டான். முல்லையின் மனம் வெகு அருகில் நெருங்கிவிட்ட போதும் கூட அவன் தலை நிமிராமல் அத்தாளம்பூ மேனியாளின் தந்த கைகளை ஒரு முறை கீழ்கண்களாலேயே கவனித்துக் கொண்டான். பூனை போல நடந்து வந்த சகுந்தலா தன் தலையில் இருந்த முல்லை அரும்புகளில் ஒன்றை எடுத்து சுந்தரத்தின் பின் கழுத்தில் சீண்டி விளையாடினாள். சட் பூச்சி என்று திரும்பி பாராமலேயே பின் கழுத்தை தட்டினான் அவன். பூச்சி இல்ல, வண்டு என்றாள் சகுந்தலா. திரும்பி பார்த்த சுந்தரம், முல்லை மொட்டு என்றான். இல்ல, தாமரப்பூ என்றாள் அவள். நான் எழுதிட்டு இருந்த படத்தை பார்த்துட்டியா? நீயே இங்க வந்த? வரக்கூடாதா? நான் அப்படிதான் வருவேன். நீ சரியா படிக்கிறியான்னு பார்க்க தான் வந்தேன். படமா வரைஞ்சுகிட்டு இருக்க? இரு தாத்தா கிட்ட சொல்றேன். சுந்தரம் அவளுடைய கைகளை பிடித்து கொண்டான். என்னவா என்று கேட்டாள் அவள். தாத்தா கிட்ட சொல்லாம இருந்தா உனக்கு ஒண்ணு கொடுப்பேன். என்ன கொடுப்ப? உன்னோட எம்ப்ராய்டரியில படம் போட்டு கொடுப்பேன். படமா? என்ன படம்? இதோ பாரு, ரொம்ப அழகா இருக்கு. இந்த தாமரை மலருக்கு என்ன வர்ணம் கொடுக்கலாம்? தாமரைனா அசலா இருக்கணும், புரியுதா உனக்கு என்றாள் சகுந்தலா. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னது? நீ அப்படியே கொஞ்ச நேரம் இங்க நில்லு. பூ விதழ் போன்ற உன் உதட்டில் இருந்து அதை நான் எடுத்துக்கிறேன். சீ போடா! சட்டென நாக்கை கடித்து கொண்டாள் சகுந்தலா. மறுகணமே அந்த டாவை நீக்கிவிட்டு போ சுந்தரம் என்று கொஞ்சம் மொழியில் கூறினாள்.
பின்னர் வண்டுக்கு கருப்பு வர்ணம் வேணுமே, அதுக்கு என்ன செய்வ என்று கேட்டாள். உன்னுடைய கருங்கூந்தலில் இருந்து எடுத்துக்கிறேன் என்று அவள் சடையை பற்றி இழுத்தான் அவன். சுந்தரம், என் பின்னலை விடு. ஆஹா, விடமாட்டேன். விட போறியா இல்ல தாத்தாவை கூப்பிடட்டுமா? கூப்பிடு. தாத்தா தான் கீழே இல்லையே. அது எப்படி உனக்கு தெரியும்? அவர் இருந்தா நீங்க வந்திருப்பியா? ஓஹோ, அந்த தைரியம் தானா? அவரு கதை கேட்க போயிருக்காருன்னு தெரியுமா உனக்கு? அது சரி, நீ இப்ப ஏன் இங்க வந்த? எதுக்கோ வந்த. சொல்ல போறியா இல்லையா? இல்ல இந்த விளக்கு அணைச்சிடட்டுமா? அவளை பயமுறுத்தி கொண்டே சுந்தர் விளக்கை அணைக்க எழுந்தான். சகுந்தலாவுக்கு இருட்டென்றால் ஒரே பயம் என்பது அவனுக்கு தெரியும். ஐயோ சுந்தரம், வேணாம் வேணாம், எனக்கு பயமா இருக்கு என்று பதறினாள் அவள். எதுக்கு வந்தேன்னு சொல்லு. உன்னை பார்க்கதான். அப்படியோ வழிக்கு. ஒரு ஆண் பிள்ளை தனியா இருக்கிற இடத்துக்கு ஒரு பெண் பிள்ளை வரலாமா? வந்தா என்னவா? வரக்கூடாது. சரி, அப்படின்னா நான் போறேன். சகுந்தலா போவதற்காக திரும்பினாள். இல்ல இல்ல, நீ போகக்கூடாது. நீ தானே வரக்கூடாதுன்னு சொன்ன. ஆமா, இப்ப போகக்கூடாதுன்னு நான் தான் சொல்றேன். சுந்தரம் அவள் கரங்களை பிடித்துக் கொண்டு அவளுடைய முகத்தையே பார்த்தான். பின்னலும் நேர் வகிடும் உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா என்றான். உனக்கு கூடத்தான் இந்த கிராப்பும் கோணல் வகிடும் ரொம்ப நன்னா இருக்கு என்றாள் சகுந்தலா. அதுக்கு ஏன் பெருமூச்சு விடுற கேட்டான் அவன். உனக்கு தலைவாரி பின்ன முடியலன்னு தான். அப்படின்னா மறுபடியும் குடுமையே வச்சுக்கிட்டுமா? ஐயோ வேணாம், உன்னுடைய கிராப்பு தலையை வேணுமானா வாரி விடட்டுமா இப்போ? சுந்தரம் அவள் முகத்துக்கு எதிரே தன் முகத்தை கொண்டு போய் காட்டினான். சகுந்தலா அவன் தலையை அழகாக வாரிவிட்டாள். அவன் முன் நெற்றியை முடியில் கொஞ்சம் எடுத்து ஸ்பிரிங் போல உருட்டி நெற்றியிலே தவழ விட்டாள். வாசல்ல யாரோ கதவை தட்டுறா போல இருக்கு. ஐயோ, தாத்தா வந்துட்டார் என்று அலறிக்கொண்டே கீழே ஓடினாள் சகுந்தலா. இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பதில கேட்கலாம்.